ஹலோ காய்ஸ், அடிக்க ஆசையில் அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், கிறிஷுக்கு விஜயா தன்னில் பாசமாக இருக்கணுமெண்டு ஆசைப்பட்றாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், கிறிஷ் விஜயா கேட்குறாங்க, பாட்டி நீங்கள் என்ன ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு விடுறீங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. என்னது ஸ்கூலில் கொண்டு போய் உன்னை கொண்டு போய் நான் விடணுமான்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி, சில நேரங்களில் என்னுடைய பாட்டி கூட ஸ்கூலில் எல்லாம் கொண்டு போய் என்னை விட்டுருக்குறாங்க. அப்படின்னு சொன்னால் நீங்களுமே கொண்டு போய் விடலாம் தானே என்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்து அங்கள்ட காரில் போயிடலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அதுதான் முத்து அங்கள் வாராங்க தானே, அவங்களோடய சேர்ந்து போக வேண்டியதானே என்று சொல்லும்போது, இல்லை பாட்டி நீங்களுமே வாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இந்த பையன் இப்படி கேட்குறானே, நான் சும்மாவே இந்த பையனோட பேசுகிறதே இல்லை, இவன் இந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு பிடிக்காது, அப்படி இருக்கும்போது இவன் இப்படி பேசுகிறானே, யார் இவனுக்கு இந்த தைரியத்தை கொடுத்ததுன்ற மாதிரி விஜயா யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு மீனா கேட்குறாங்க, என்ன மீனா இதெல்லாம் உன்னுடைய விளையாட்டுத்தானேன்ற மாதிரி கேட்குறாங்க. என்னத்தை நான் என்ன பண்ணினேன்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, இந்த வீட்டில் கிறிஷ் இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சோடனே இப்போ நானே அவனை கொண்டு போய் ஸ்கூலில் விடணுமன்ற மாதிரி நீ தான் சொல்லி கொடுத்தியான்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, அந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லலை, அவன் தானாக ஆசைப்பட்டு தான் கேட்குறான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நான் இவனோட பேசுகிறதுமே இல்லை, அப்படி இருக்கும்போது என்ன தேடி பிடிச்சி அவன் நான் கொண்டு போய் விடணுமென்று கேட்குறான்னு சொன்னால் இது உன்னோட வேலையாக இருக்கும், இல்லை முத்துவோட வேலையாக தான் இருக்குமன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் அதை உங்களோடய வச்சுக்கொள்ளுங்க, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது கிறிஷ் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், என்ன பாட்டி ஏன் இந்த அளவுக்கு என்ன வெறுக்கிறீங்க, நான் அப்படி என்ன தான் உங்களுக்கு பண்ணிட்டேன், நான் ஒரு ஆசையில் தானே கேட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னால் முத்து அங்கிளோட சேர்ந்து போ, இல்லை மீனா ஆண்டியோட சேர்ந்து போ, இல்லை இந்த வீட்டில் யார் உன்னை கூட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்களோட சேர்ந்து போ, நான் மாத்திரம் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பேசாமல் உட்காந்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா கிறிஷ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் முத்துவோட காரில் ஸ்கூலுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறமா விஜயா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பார்வதிக்கு கால் பண்ணுறாங்க. பார்வதிக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி கிறிஷ் இன்றைக்கு என்ன ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விட சொல்லி சொன்னான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது பார்வதி ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்படியா விஜயா, அப்போ நீ தான் இன்றைக்கு கிறிஷை கூட்டிகிட்டு போனியான்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன பார்வதி விளையாட்டாக இருக்கா உனக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, நீ தானே சொன்ன கிறிஷ் கேட்டான்னு சொல்லி, அதனால் நீ தான் கூட்டிகிட்டு போயிருப்பான்னு நான் நினச்சேன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பற்றி உனக்கு தெரியாதா, நான் அந்த மாதிரி எல்லாம் கிறிஷை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவேனான்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ என்ன தான் நடந்தது என்ற மாதிரி பார்வதி ஆண்டி கேட்குறாங்க. இல்லை இல்லை, நான் கூட்டிகிட்டு போகவே இல்லை, எனக்கு உன்னையே பிடிக்காது, இதில் நாங்கள் ஸ்கூலுக்கு வர கூட்டிகிட்டு போகிறதான்ற மாதிரி கேட்டுட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது பார்வதி ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாரு விஜயா, அவன் சின்ன பையன், இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ண சொல்கிற, அவன் முத்துண்ட காரில் தான் ஸ்கூலில் போவான், அல்லது மீனா தான் கூட்டிகிட்டு போவான், எதுக்கு தேவையில்லாமல் என்ன கேட்டுட்ருக்கிறான்ன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நீ தண்ணியில் பாசமாக இருக்கணுமென்றதுக்காக தான் அப்படி கேட்குறான் போல இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இன்றைக்குமே நடக்காது, நான் பாசமாகவே இந்த பையனில் இருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இவங்கள்ட பாட்டி எங்கேயோ இருக்கிறாங்க, நான் இதுக்கு இவனோட பாட்டி மாதிரி கூட்டிகிட்டு போகணுன்ற மாதிரி சொல்லும்போது, அது சரி சின்ன பையன் தானே, அவன் கேட்டதை என்ன பெரிய பிள்ளையான்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு அது பிடிக்கல, பயங்கர கோவமாக இருக்குது, அதுதான் நான் உனக்கு கால் பண்ணன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, உனக்கு பயங்கர கோவமாக இருந்தால் வீட்டுக்கு வான்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சிந்தாமணிக்கும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது என்ன திடீரென்று வர சொல்லியிருக்கிறீங்கன்ற மாதிரி சிந்தாமணி கேட்குறாங்க. இல்லை, வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல, அந்த சின்ன பையன் ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் ஏதாவது சேட்டை பண்ணுறானான்ற மாதிரி கேட்குறாங்க சிந்தாமணி. இல்லை இல்லை, அவன் சேட்டை பண்ணல, அவன் என்ன கேட்குறான்னு சொன்னால் தன்னை ஸ்கூலில் கொண்டு போய் விட சொல்லி கேட்குறான், நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டானா அவன், இதெல்லாம் மீனாண்ட வேலையாக தான் இருக்குமன்ற மாதிரி சொல்கிறாங்க. நானும் அதை தான் மீனாட்ட கேட்டேன், மீனா தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணியிருப்பான்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இவங்க இருக்கிற இடத்துக்கு வராங்க. வரும்போது கேட்குறாங்க, விஜயா என்ன என்ன இங்கே வந்திருக்கிறேன்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைன்ட்டி, உங்களை பார்த்துட்டு போகலான்ட்டு தான் வந்தேன், வீட்டில் நீங்கள் இல்லை இங்கேன்னு சொன்னாங்க, அதான் நான் இங்கே பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன்ற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கும்போதே பெருசாக பேச மாட்டேன், இங்கே பேசணும்ட்டு வந்தியான்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைன்ட்டி, நான் ஆசையில் தான் வந்தேன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீ வீட்டுக்கு போ, நான் வந்துடுறேன்ற மாதிரி சொன்னோன்னா சரி என்று சொல்லி ரோகிணி
வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க. போகும்போது என்ன நினச்சிட்டு போகிறாங்கன்னு சொன்னால், இவங்க எதுக்கு இங்கே வந்திருப்பாங்க, ஏதாவது பிளான் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்களா, என்னவா இருக்குமன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. என்ன எதுக்கு திடீரென்று வெளியில் போக சொல்லி சொல்கிறாங்க, தானுமே வர வேண்டியதானே, வராமல் நிற்கிறாங்களேன்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் வந்து விஜயா என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால், ரோகிணி எதுக்கு என்ன தேடி வராங்க, பேசாமல் வீட்டில் நிற்க வேண்டியதானே, நான் வீட்டுக்கு போவேன் தானேன்ற மாதிரி வந்து அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், மீனாக்கு வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால், அடிக்கடி பார்வதி ஆண்டி வீட்டில் வந்து இவங்க யார் விஜயாவும் சரி, அதே மாதிரி தன்னுடைய மாமியாரும் சரி, அதே நேரம் வந்து சிந்தாமணி ஆண்டியும் வந்து சந்திக்கிறாங்க. என்னவோ தெரியல, கிருஷ்ண பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா தெரியலன்னு சொல்லும்போது வந்து மீனா கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. மீனா, நீங்கள் எல்லாம் அங்கே போனது இல்லையா, நான் போகக்கூடாதான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லைங்க, இந்த மாதிரியான பிரச்சனையான நேரத்தில் நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க, அவங்க எங்கே போகிறாங்க வராங்கன்றதை நீங்கள் எதுக்கு பார்த்துட்ருக்குறீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை, அவங்க வந்து கிருஷ்ண பற்றி தான் பேசுகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது விஷயம் பேசுகிறாங்களான்றதை வந்து அறியறதுக்கு தான் போனேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏதாவது அறிஞ்சிங்களா, அவங்க கிருஷ்ண பற்றி தான் பேசினாங்களான்னு சொல்லும்போது, இல்லை, அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஏதோ தன்னுடைய அளவெல்லாம் போயிருப்பாங்க, நீங்கள் எதுக்கு எப்போ பார்த்தாலும் அவங்க கிருஷ்ண பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோன்னு சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறீங்க, பேசாமல் நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள், நீங்கள் வந்து இந்த மாதிரி பொய்களை வந்து சொன்னதாலேயும் நிறைய உண்மைகளை வந்து மறைச்சதாலேயும் தான் இவ்வளோ பிரச்சனையில் வந்து இந்த வீடு நிற்குதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னமீனா, நீங்களே இப்படி சொன்னால் எப்படி, உங்களுக்கு தானே எல்லா உண்மைகளுமே தெரியும், நீங்கள் தானே ஏதாவது ஒரு ஐடியா தரணும் இவங்க வந்து எங்களை ஏற்றுக்கொள்கிறதுக்கு, அதை விட்டுட்டு நீங்களே இப்படி பேசலாமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஐடியா தரணுமா, அப்படி என்ன ஐடியாவை என்னட்டே இருந்து எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லும்போது, இல்லை, நீங்கள் தான் வந்து அவங்க எங்கள் 2 பேரையும் வந்து இந்த வீட்டில் நிரந்தரமாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணணுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு நான் அமைதியாக இருக்கிறதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இந்த உண்மையை நான் மறைக்கிறதால வந்து என்னையுமே இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது, கிருஷை பார்த்தா பாவமாக இருக்குது, உங்களுடைய அம்மாவை பார்த்தா பாவமாக இருக்குது, ஆனால் நீங்கள் இந்த பெரிய பொய்யை மறைச்சிட்டு நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து திரிகிறீங்க, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க ரோகிணி, உங்களுக்கு கொஞ்சம் மனசாட்சி, கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இல்லையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்னங்க பண்ண சொல்கிறீங்க, இப்போ இந்த உண்மையை சொன்னால் வந்து என்னை இந்த வீட்டிலே விட்டுடுவாங்களா, இல்லையே, அல்லது கிருஷ்ணன் வந்து இந்த வீட்டிலேயே உட்காரண்டு விட்டுடுவாங்களா, இல்லையே, அதுதான் நான் பேசாமல் இருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது மீனா கேட்குறாங்க, அப்போ நான் மட்டும் சொன்னால் மட்டும் கேட்டுடுவாங்களா, நான் சொன்னாலும் அதே பிரச்சனை தானே வருமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எப்படியாவது கிருஷ்ணனெல்லாம் படிக்க வைக்கிற வழியை பாருங்கள், அதை விட்டுட்டு நீங்கள் எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து தப்பலாம், இப்படி மற்றவங்களை ஏமாற்றலாம், இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டே இருக்காதுங்க. இப்படி யோசித்து உங்களோட கதையை கேட்டு நானுமே வந்து எல்லாம் பொய் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பொய் சொன்னீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. வேறு என்ன பொய், உங்களை பற்றி நான் உண்மையை வந்து மறைச்சி வச்சுருக்கிறேனே, அதுவே பெரிய பொய் தானே, இந்த குடும்பத்தில் வந்து ஆன்ட்டியை தவிர எல்லாருமே வந்து என்னை நம்புகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. விஜயா தவிர அது எல்லாருமே என்னை நம்புகிறாங்க, அப்படி இருக்கும்போது வந்து அவங்க எல்லாருக்கும் துரோகம் பண்ணுற மாதிரி தானே ஒரு பெரிய உண்மையை வந்து நான் சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மீனா, இந்த நல்ல குணம் உங்களுக்கு மட்டும்தான் வரும், வேறு யாருக்கும் வராதுன்ற மாதிரி வந்து ரோகிணி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், அது இப்போ தான் உங்களுக்கு புரியுது, இவ்வளோ நாளும் உங்களுக்கு புரியலை, உங்களோட பிரச்சனையை வந்து நான் மறைச்சி வச்சுருக்க வரைக்கும் உங்களுக்கு நான் நல்லவ மாதிரி தெரிவேன், இப்போ நான் அந்த பிரச்சனையை வந்து வெளியில் சொல்கிறேனோ இல்லது அந்த பிரச்சனை வெளியில் தெரிய வருதோ அப்போ நான் உங்களுக்கு கூடாதவளாக மாறிட்டேன், அப்படித்தானே ரோகிணி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை மீனா, நான் அப்படியெல்லாம் நினைக்கல, நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அப்படித்தானே இங்கே இவ்வளோ காலம் பண்ணியிருந்தீங்க, இவ்வளவு காலத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து இந்த வீட்டுக்கு நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களா, இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணாமல் இருந்திருக்கிறீங்களா, அப்படி இருந்தது இல்லையே, நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை நாசமாக்கி இந்த வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்களோட நிம்மதியும் கெடுக்கிறவங்களாக தானே இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது உங்களோட பேச்சு எப்படி நான் கேட்குறது, நீங்கள் பேச வந்தாலே எனக்கு பயமாக இருக்குது, அடுத்தது என்ன பிளான் போடுறாங்களோ தெரியல, அடுத்தது என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலன்ட்டு எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் பயப்படாதீங்க மீனா, நான் என்ன பண்ணுறதா இருந்தாலும் உங்களை கேட்டுட்டு தான் பண்ணுவேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் என்ன மாட்டி விடுறதுக்கான்ற மாதிரி வந்து மீனா கேட்குறாங்க. இல்லை மீனா, அதுக்கு இல்லை, உங்களுக்கு தானே உண்மையெல்லாம் தெரியும், அதனால் வந்து நான் ஒரு விஷயத்தில் வந்து மாட்டுப்பட்டால் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க தானே, அதுக்கு தானே என்று சொல்லும்போது, கடைசி வரையும் நான் அந்த இடத்துல ஹெல்ப் பண்ண வரவே மாட்டேன், இனிமேல் நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணினா அந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் பொறுப்பு, நான் வந்து ஹெல்ப் பண்ணவே மாட்டேன், இந்த உண்மை வந்து வெளியில் சொல்லும் வரைக்கும் எனக்கு வந்து நிம்மதியே இல்லை, இப்போ இந்த உண்மை வெளியில் தெரியுமாட்டு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் உங்களால் முடியாது மீனா, கடைசி வரையும் இந்த உண்மையை வந்து நீங்கள் வந்து ஆண்டிகிட்டையோ அங்கிள்கிட்டையோ
முத்துக்கிட்டேயோ சொல்ல முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் சொல்ல முடியாது என்ற மாதிரி வந்து மீனா கேட்குறாங்க. இல்லை சொன்னால் எனக்கு இந்த வாழ்க்கையை விட்டு வெளியேற வேண்டிய நிலை வந்த மாதிரி வரும், அதே மாதிரி உங்களுக்குமே அந்த நிலை வரும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏனென்று சொன்னால் ஆன்ட்டிக்கு வந்து உங்களை சுத்தமாகவே பிடிக்காது, எப்படி வீட்டை விட்டு அனுப்பலாம்னு தான் பார்த்துட்ருக்குறாங்க. இந்த உண்மையை வந்து நீங்கள் சொன்னீங்களேன்னு சொன்னால் இவ்வளோ நாள் நீயும் இதை சேர்ந்து மறைச்சி வச்சுருந்தியான்ற மாதிரி வந்து உங்களையும் சேர்த்து தான் அனுப்புவாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவும் சரிதான், இல்லைன்னு நான் சொல்ல வரையில. அதுக்காக எத்தனை நாளைக்கு நான் மறைச்சிட்டு இருக்கிறது, இது எனக்கே ஆபத்தாக இருக்குமோண்டு எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உண்மையிலேயே வந்து நீங்கள் கிறிஸ்டில் வந்து பாசமுள்ள நீங்களாக இருந்தால் இந்த உண்மையை சொல்லக்கூடாது, எங்களுக்காக இதை நீங்கள் மறைச்சி வச்சுருக்கணுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கிறிஸ்டுக்காகத்தான் நான் இவ்வளோ காலம் வந்து பேசாமல் இருக்கிறேன், இல்லைன்னு சொன்னால் இப்போவும் நான் சொல்லியிருப்பேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் நீங்கள் கிறிஸ்டில் பாசமாக தானே இருக்கிறீங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்ல மாட்டேன்னு நானும் நம்புகிறேன் மீனான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்கன்னு சொன்னால், காலம் அதுக்கு பதில் சொல்லுன்னு ரோகிணி, நெடுகளை நீங்கள் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கலாம்னு நினைக்காதுங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் செய்த பிள்ளைகளுக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.